வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. மாத்திரை மருந்து இல்லாம நம்ம பிபிய, அதாவது ரத்த அழுத்தத்தை இயற்கையா எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம சமையலறையிலே ஒரு 5 சூப்பரான கீரைகள் இருக்கு. முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த உயர் ரத்த அழுத்தத்தை ஏன் சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா இதுக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது. ஆனா நமக்கு தெரியாமலே நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்திட்டே இருக்கும். இதுதான் பலரோட நிம்மதியை கெடுக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி வரும். மாத்திரைகளை மட்டுமே நம்பிட்டு இருக்கணுமா? வேற வழியே இல்லையா? நிஜமாவே நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியும். அதுக்கான பதில் நீங்க தேடி அலையவே தேவையில்ல, உங்க வீட்டு கிச்சன்லயே இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல இந்த அமைதியான எதிரிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சுக்காங்கீரை, புதினா, முருங்கன்னு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சூப்பர் கீரையோட ரகசியத்தையும் பார்க்கலாம். கடைசியா நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளானும் இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம எதிரி யாருன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். அப்பதான் அவனை ஜெயிக்க முடியும் இல்லையா? வாங்க உள்ள போலாம். பொதுவா பிபி அதிகமாகிறதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, நம்ம சாப்பாட்டுல அதிகமா சேர்க்கிற உப்பு. ரெண்டாவது, தாங்க முடியாத அளவுக்கு மன அழுத்தம். மூணாவது, நம்ம இரத்த குழாய்கள் அதோட நெகிழ்வுத்தன்மையை இழந்து இறுக்கமா மாறுறது. ஆனா கவலைப்படாதீங்க, இயற்கைக்கு இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வையும் வச்சிருக்கு. அதுதான் இந்த மேஜிக் கீரைகள். சரி, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற சீக்ரெட் வெப்பன் என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் சுக்காங்கீரை. பேரை கேட்டாலே லேசா ஒரு புளிப்புச்சுவை ஞாபகம் வரும் இல்லையா? இதோட முக்கியமான வேலையே என்ன தெரியுமா? நம்ம ரத்த குழாய்கள் ரொம்ப டைட்டா டென்ஷனா இருந்தா அதை ரிலாக்ஸ் பண்ணி ரத்தம் எந்த தடையும் இல்லாம ஸ்மூத்தா போறதுக்கு வழி செஞ்சு கொடுக்கும். ஒரு டிராஃபிக் ஜாம கிளியர் பண்ற மாதிரி. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சுக்காங்கீரை வெறும் பிரஷரை மட்டும் குறைக்கிறது இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைச்சு ஒரு கிளீனிங் ஏஜென்ட் மாதிரியும் வேலை செய்யுது. அதாவது டபுள் பெனிஃபிட். அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீரை தான். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு பலருக்கு தெரியாது. அதுதான் புதினா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீவர். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு பாருங்க. பிபியை கண்ட்ரோல் பண்றதுன்னா சத்தானதை சேர்க்கறது மட்டும் இல்ல, உடம்புக்கு கெட்டதை வெளியேற்றுறதும் தான். புதினா என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்த அழுத்தத்தை அதிகமாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிற அந்த எக்ஸ்ட்ரா சோடியத்தை, அதாவது உப்பை உடம்புல இருந்து வெளியே தள்ள உதவுது. புதினாவோட வாசனைக்கே ஒரு மேஜிக் இருக்கு. அது நம்ம மன அழுத்தத்தை குறைச்சு நரம்புகளை அமைதிப்படுத்தும். அதே சமயம் உடம்புல இருக்கிற சோடியத்தையும் பேலன்ஸ் பண்ணும். இந்த ரெட்ட ஆக்ஷன் தான் புதினாவை ஒரு அற்புதமான கூட்டாளியா மாத்துது. டீல போட்டு குடிக்கலாம், இல்ல சட்னியா செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி. சரி, நம்ம லிஸ்ட்ல 3வதா வரப்போறது ஒரு உண்மையான ஊட்டச்சத்து புதையல். ஒரு பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். அது வேற எதுவும் இல்ல, நம்ம வீட்டு முருங்கைக்கீரை தான். இத ஒரு பொட்டாசியம் சுரங்கம்னு கூட சொல்லலாம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. ஒரு வாழைப்பழத்துல இருக்கிறத விட 15 மடங்கு, ஆமாங்க 15 மடங்கு அதிக பொட்டாசியம் முருங்கைக்கீரையில இருக்கு. ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பொட்டாசியம் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும்னா நம்ம சாப்பிடுற உப்புல இருக்கிற சோடியத்தோட கெட்ட விளைவுகளுக்கு நேர் எதிரா வேலை செய்யும். ரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணி பிபியை நேரடியா குறைக்கும். ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான மெக்கானிசம் இது. இதுல இன்னொரு போனஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. முருங்கைக்கீரை பிபியை மட்டும் இல்ல, கூடவே ரத்த சர்க்கரையும் கண்ட்ரோல் பண்ண உதவுது. அதனால 2 பிரச்சனைக்கும் சேர்த்து தீர்வு தேடுறவங்களுக்கு இது ஒரு 2 in 1 வரம். சரி, இதுவரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச கீரைகளை பத்தி பார்த்தோம். இப்போ பலருக்கும் அதிகமா தெரியாத, ஆனா அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த இன்னும் 2 கீரைகளை நம்ம ஆயுத களஞ்சியத்துல சேர்க்கலாம் வாங்க. இந்த 2 கீரைக்கும் தனித்தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மணத்தக்காளிய இதய துடிப்பு சீராக்கின்னு சொல்லலாம். அது இதய படபடப்பை குறைச்சு உடம்பு சூட்டை தணிக்கும். இன்னொரு பக்கம் வல்வேலை கீரை ஒரு ரத்த சுத்திகரிப்பான் மாதிரி ரத்தத்துல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி தலைவலி தலைச்சுற்றல் வராம பாத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட 5 சூப்பர் ஹீரோக்கள் இருக்காங்க. இவங்களை எப்படி சரியா பயன்படுத்துறது, அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு போர் திட்டத்தை இப்ப பார்க்கலாம். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசிய குறிப்பு. நீங்க இந்த கீரைகளை சமைக்கும்போது தயவு செஞ்சு வழக்கமா போடுறதை விட உப்பை கம்மியா போடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? கீரையோட எல்லா நல்ல குணங்களையும் உப்பு பாழாக்கிடும். நாம பண்ற நல்ல விஷயத்த நாமே கெடுக்கக்கூடாது இல்லையா? பாத்தீங்களா? இது ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் தான். ஸ்டெப் 1, உப்பை குறைங்க. ஸ்டெப் 2, இந்த 5 கீரைகளையும் உங்க உணவுல மாத்தி மாத்தி சேர்த்துக்கோங்க. ஸ்டெப் 3, உங்க உடம்ப தொடர்ந்து கவனிங்க. இந்த 3ஐயும் செஞ்சாலே போதும், நீங்க ஒரு ஆரோக்கியமான பாதைக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. அதுக்கான சாவி உங்க சமையலறையிலேயே இருக்கு. இந்த எளிய ஆனா சக்தி வாய்ந்த கீரைகளை உங்க உணவுல சேர்த்துக்கிறது உங்க ஆரோக்கியத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முதல் படி. இந்த மாற்றத்தை செய்ய நீங்க தயாரா?
வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. பொதுவா நம்ம தட்டுல ஓரமா ஒதுக்கி வைக்கிற கீரைகளை இனிமே நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இந்த கீரைகள் வெறும் சைடிஷ் கிடையாது, உங்க இதயத்தை காப்பாத்துற மிக முக்கியமான பயோகெமிக்கல் டூல்ஸ். இத பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம தினமும் சாப்பிடுற சாதாரண கீரைகள் ஒரு பவர்ஃபுல்லான இதய மருந்தா செயல்பட முடியுமா? கண்டிப்பா முடியும். இதயத்தை பாதுகாக்கணும்னா ஏதோ ரொம்ப விலையுயர்ந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் வாங்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கான மிகச்சிறந்த இதய மருந்து இப்போ உங்க சாப்பாடு தட்டிலே இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல நம்ம இதயத்தோட முதன்மை காப்பாளர்கள் யாருன்னு பார்ப்போம். முக்கியமா ஒமேகா 3 பத்தியும் அது எப்படி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் டேர்ம் இருக்கு. அதுதான் ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட், ஷார்ட்டா ALAன்னு சொல்லுவாங்க. பொதுவா கீரைகள்ல கொழுப்பு சத்து இருக்காதுன்னு நினைப்போம். ஆனா பருப்பு கீரை அதுக்கு ஒரு பெரிய எக்ஸெப்ஷன். அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த பருப்பு கீரையை சைவ பிரியர்களின் மீன் அப்படின்னே சொல்லலாம். மீன் சாப்பிட்டா கிடைக்கிற அதே ஒமேகா 3 நன்மைகள் இதுலயும் கொட்டி கிடக்கு. சரி, இந்த பருப்பு கீரை எக்ஸாக்டா என்ன பண்ணுது? இது நம்ம ரத்தத்துல இருக்கிற ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்துக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்தை தடுக்குது. அது மட்டும் இல்லாம ரத்த நாளங்கள்ல ஏற்படுற வீக்கத்தை குறைச்சி பிளட் கிளாட் ஆகாமலும் பாத்துக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இது இதயத்துக்கு ஒரு சூப்பரான கவசம். அடுத்ததா நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூப்பர் ஃபுட், முருங்கைக்கீரை. இதுல குவெர்செட்டின், ஐசோதியோசயனேட்ஸ் அப்படின்னு 2 பவர்ஃபுல்லான ஆன்டிஆக்சிடென்ட்கள் இருக்கு. பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். ஆனா இந்த 2ம் நம்ம ரத்த நாளங்களுக்கு ஒரு இயற்கையான செக்யூரிட்டி கார்டு மாதிரி செயல்படுதுங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முருங்கைக்கீரைய ரத்த அழுத்தத்தின் நண்பன்னே தாராளமா சொல்லலாம். ஏன் தெரியுமா? நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற அதிகப்படியான சோடியம், அதாவது உப்பு செய்யற டேமேஜ முருங்கைக்கீரையில இருக்கிற அதிகப்படியான பொட்டாசியம் அப்படியே பேலன்ஸ் பண்ணிடுது. இதனால ரத்த அழுத்தம் சீராகி இதய தமனிகள் தடிமனாகிற அதிரோஸ்க்ளிரோசிஸ் அப்படிங்கிற ஆபத்தான நிலையையே இது டோட்டலா தடுத்து நிறுத்துது. எப்படிப்பட்ட ஒரு மேஜிக் பாத்தீங்களா? ஓகே, அடுத்ததா நம்ம உடம்புங்கிற மிஷினை எப்படி சுத்தப்படுத்துறது? குறிப்பா இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையையும் இதய துடிப்பையும் சீராக்கிற கீரைகள் என்னன்னு பாப்போம். கொலஸ்ட்ரால்னால கஷ்டப்படுறவங்களுக்கு வெந்தயக்கீரை ஒரு அருமையான சாய்ஸ். இதுக்கு முக்கிய காரணம் அதுல இருக்கிற சாப்போனின்கள். இந்த சாப்போனின்கள் என்ன பண்ணும்னா, கொலஸ்ட்ரால் எங்க உற்பத்தி ஆகுமோ அந்த இடத்துக்கே, அதாவது கல்லீரலுக்கே நேரடியா போய் அதோட உற்பத்தியை ரொம்பவே எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்னு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கல்லீரல்ல கொலஸ்ட்ரால் உருவாகிறத சாப்போனின்கள் தடுக்குது. செகண்ட், வெந்தயக்கீரையில இருக்கிற ஃபைபர், அதாவது நார்ச்சத்து, நம்ம சாப்பாட்டுல இருக்கிற கெட்ட கொழுப்பை ரத்தத்துல கலக்க விடாம ஒரு வலை மாதிரி பிடிச்சு வச்சுக்குது. ஃபைனலா அந்த பிடிப்பட்ட கெட்ட கொழுப்பெல்லாம் உடம்புல இருந்து கழிவா வெளியேறிடுது. சிம்பிளா சொல்ல போனா வெந்தயக்கீரை கெட்ட கொழுப்பை பிடிக்கிற ஒரு ஸ்பெஷல் வலை. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, மணத்தக்காளி கீரை. அடிக்கடி நெஞ்சு படபடப்பு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இது இயற்கையாவே ஒரு டயூரிட்டிக், அதாவது சிறுநீர் பெருக்கியா செயல்படுது. நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற தேவையில்லாத தண்ணியையும் உப்பையும் வெளியேற்றி ஒரு பிரஷர் ரிலீஸ் வால்வ் மாதிரி இது வேலை செய்யுது. இது ஏன் அவ்வளோ முக்கியம்? உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணியும் உப்பும் வெளியாகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க இதயத்தோட வேலைப்பழு குறையுது. ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆன உங்க இதய தசைகளுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்து புத்துணர்ச்சியாக்குது. இதனால அந்த படபடப்பு குறைஞ்சு இதய துடிப்பு ரொம்பவே சீராகும். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கறிவேப்பிலைய நம்ம பொதுவா ஒரு வாசனை பொருளா தான் பார்க்கறோம். ஆனா அது அதை விட பல மடங்கு மேலானது. கறிவேப்பிலையில மகாநிம்பைன் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஆல்கலாய்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா கறிவேப்பிலை ஒரு மிகச்சிறந்த பிளட் பியூரிஃபையர். இது ரத்தத்துல இருக்கிற லிபிட் அளவை குறைச்சு தமனிகள்ல கொழுப்பு படிறத தடுக்குது. அது மட்டும் இல்லாம உங்க இதயத்துக்கு போற ஆக்சிஜனை ரொம்பவே சுத்தமா கொண்டு போறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நாம கண்டிப்பா மாத்திக்க வேண்டிய ஒரு பழக்கம் இதுதான். சாப்பாட்டுல கருவேப்பிலைய வாசனைக்காக போட்டுட்டு அப்படியே தூக்கி போடுறதை இனிமே நிப்பாட்டுங்க. அது வெறும் வாசனை பொருள் இல்லைங்க, உங்க இதயத்தை வாழ்நாள் முழுக்க காப்பாத்த போற ஒரு உயிர்வேதியியல் கருவி. அதனால அதை மென்னு சாப்பிடுறத பழக்கமாக்கிக்கோங்க. ஓகே, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த கீரைகளை எப்படி சமைச்சு சாப்பிடணும், என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நாம பார்த்தல ஒரு குட்டி ரீகேப் பண்ணிடலாம். பருப்பு கீரை, இதுல இருக்கிற ஒமேகா 3 பிளட் கிளாட் ஆகிறத தடுக்குது. முருங்கைக்கீரை, இதுல இருக்கிற பொட்டாசியம் உங்க பிளட் பிரஷரை குறைக்குது. வெந்தயக்கீரை, இதுல இருக்கிற ஃபைபர் கொலஸ்ட்ரால உடம்புல இருந்து வெளியேத்துது. இதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சம்மரி. இது எப்பவுமே உங்க மைண்ட்ல இருக்கட்டும்.
இத நம்ம லைஃப்ல எப்படி ஃபாலோ பண்றதுன்னு சில ப்ரோ டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கீரைகளை எப்பவுமே எண்ணெயில பொரிச்சு சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலா பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டாகவோ அல்லது சூப் மாதிரியோ செஞ்சு சாப்பிடுறது தான் பெஸ்ட். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், நீங்க ஏற்கனவே ரத்தம் மெலிதாக்கும் மருந்துகள் அதாவது பிளட் தின்னர்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கீரைகளை ரெகுலரா உங்க டயட்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க சாப்பாட்ட ஒரு சூப்பரான நோய் தடுப்பு மருந்தா எப்படி மாத்த போறீங்க? இனிமே நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது வெறும் கீரைகளை வாங்குறோம்னு நினைக்காதீங்க. உங்க இதயத்தை பாதுகாக்கிற டூல்ஸை வாங்குறோம்னு நினைச்சு வாங்குங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த ஆரோக்கியமான மாற்றத்தை இன்னைக்கே தொடங்குங்க. நன்றி. வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம உடலோட ஒரு முக்கியமான பவர் ஹவுஸ், அதாவது நம்ம கல்லீரல் பத்தி பேச போறோம். அதோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க இயற்கையாவே நமக்கு கிடைச்ச ஒரு 5 சூப்பர் கீரைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். என்னது, 500க்கும் மேலேயான ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, நிஜமாவே நம்ம லிவர் ஒரு நாளைக்கு 500க்கும் அதிகமான வேலைகளை செய்யுது. ரத்தத்தை கிளீன் பண்றதுல இருந்து சாப்பாடு ஜீரணமாக தேவையான பித்த நீரை உருவாக்குற வரைக்கும் இது நம்ம உடம்போட ஒரு ரியல் சூப்பர் ஹீரோ. சும்மா யோசிச்சு பாருங்க, அதுக்கு எவ்ளோ வேலைப்பளு இருக்கும்னு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நம்மளோட இந்த வேகமான லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த கல்லீரலுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்ல அதோட வேலையை இன்னும் கஷ்டமாக்குதா? இதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரல்ல கொழுப்பு சேர்ற பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப சர்வசாதாரணமா ஆகிடுச்சு. இதை நாம கண்டுக்காம விட்டா பின்னாடி பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துடும். ஆனா இதுக்கெல்லாம் நாம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இயற்கை எண்ணெய் நமக்காகவே ஒரு சூப்பரான தீர்வை கொடுத்திருக்கா. நம்ம கல்லீரலை பாதுகாக்கிற 5 கார்டியன்ஸ், அதாவது பாதுகாவலர்களை உங்களுக்கு நான் இப்போ அறிமுகப்படுத்த போறேன். இதுதான் அந்த சூப்பர் ஹீரோ டீம். கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி கீரை, கீழாநெல்லி, சாரணைக்கீரை, அப்புறம் முருங்கைக்கீரை. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சூப்பர் நேம் இருக்கு பாத்தீங்களா? வாங்க ஒவ்வொருத்தரோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நம்ம கல்லீரலை ரிப்பேர் செஞ்சு அதை கூல் பண்ற முதல் 2 கார்டியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேருமே டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம லிஸ்ட்ல முதல் ஹீரோ கரிசலாங்கண்ணி. சித்த மருத்துவத்துல கல்லீரல் சம்பந்தமான எந்த நோயா இருந்தாலும் முதல் மருந்து இதுதான். அதனாலதான் இதுக்கு கல்லீரலின் காவலன்னு ஒரு பட்டப்பேரே இருக்கு. இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே டேமேஜ் ஆன லிவர் செல்களை புதுப்பிச்சு மறுபடியும் உருவாக்குறது தான். அதனாலதான் மஞ்சள் காமாலுக்கு இது ஒரு முக்கியமான தீர்வா இருக்கு. அது மட்டும் இல்லாம டைஜஷனுக்கு தேவையான பித்த நீரை சரியா சுரக்க வச்சு நம்ம செரிமானத்தையும் சூப்பரா பாத்துக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது மணத்தக்காளி கீரை. இதோட நிக்நேம் உள் உறுப்பு தேற்றி. அந்த பேருக்கேத்த மாதிரியே இது நம்ம கல்லீரலுக்கு மட்டுமல்ல, வயிறு மாதிரியான உள் உறுப்புகளுக்கும் ஒரு நல்ல ஆறுதல் கொடுக்கும். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. கல்லீரல்ல ஏதாவது வீக்கம் இருந்தா அதை குறைக்கிறதுல இது ரொம்ப திறமையானது. நம்ம உடம்போட சூட்டை குறைச்சு கல்லீரலை கூலா இதமா வச்சுக்கும். குறிப்பா ஆல்கஹால் பழக்கத்தால லிவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு அருமையான இயற்கை மருந்து. சரி, அடுத்த செட் கார்டியன்ஸ பார்க்கலாமா? இவங்க நம்ம கல்லீரலை வைரஸ் மாதிரி எதிரிகள் கிட்ட இருந்தும் கொழுப்பு மாதிரி வேண்டாத விஷயங்கள்ல இருந்தும் பாதுகாக்கிறவங்க. இது கீழாநெல்லி. பார்க்க சின்ன செடியா இருந்தாலும் இதோட இலைகள் நம்ம கல்லீரலுக்கு ஒரு கேடயம் மாதிரி செயல்படும். அதாவது வெளியிலிருந்து வர தாக்குதல்கள்ல இருந்து நம்ம கல்லீரலை இதுதான் பாதுகாக்கும். இதோட முக்கியமான வேலையே பாதுகாப்பு தான். ஹெப்படைட்டிஸ் மாதிரி கல்லீரலை தாக்குற வைரஸ்களுக்கு எதிரா இது போராடும். அது மட்டும் இல்லாம கல்லீரல்ல தேங்கி இருக்கிற நச்சுக்களை எல்லாம் யூரின் வழியா வெளியேத்தி நம்ம ரத்தத்தையும் சுத்தம் பண்ணிடும். இதனால கல்லீரலோட ஒர்க்லோட் குறையும் இல்லையா? இப்போ நாம ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு நேரடியா அட்டாக் பண்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்க்க போறோம். இவர்தான் சாரணைக்கீரை, ஒரு உண்மையான கொழுப்பு நீக்கி. கல்லீரல்ல தேவையே இல்லாம சேர்ந்திருக்கிற கொழுப்பை கரைச்சு வெளியேற்றுறது தான் இதோட மெயின் வேலை. சில சமயம் லிவர் பிரச்சனையால உடம்புல நீர் கோத்துக்கும். அந்த நீரையும் வெளியேற்ற இது உதவும். இதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கார்டியன் இப்ப பார்க்க போறோம். இவரு ஒரு உண்மையான ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் ஹவுஸ். ஆமாங்க, அது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச முருங்கைக்கீரை தான். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கல்லீரல் செல்களை டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கல்லீரல் செல்கள் துருப்பிடிக்காம பாத்துக்கிறது தான் முருங்கைக்கீரையோட வேலை. இந்த பாதுகாப்பு பின்னாடி லிவர் சிரோசிஸ் மாதிரி கல்லீரல் சுருங்கி போற பயங்கரமான நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும்.
ஒரு சின்ன ஆனா முக்கியமான டிப் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த கீரைகளோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க பொரிச்ச உணவுகளையும் ஆல்கஹாலையும் கண்டிப்பா தவிர்க்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா இந்த கீரைகளோட சக்தி டபுள் மடங்கு அதிகமாகும். ஓகே, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது, அதுதான் முக்கியம் இல்லையா? அதுக்கு இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான். இது ரொம்பவே ஈஸிங்க. ஸ்டெப் 1, நீங்க மார்க்கெட் போகும்போது இந்த 5 கீரையில ஏதாவது ஒன்னையாவது மறக்காம வாங்குங்க. ஸ்டெப் 2, அது உங்க டெய்லி சமையல்ல பொரியலாவோ கூட்டாவோ சூப்பாவோ சேர்த்துக்கோங்க. ஸ்டெப் 3, ரொம்ப முக்கியமானது, உங்க கல்லீரலுக்கு கஷ்டம் கொடுக்கற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக உங்க கல்லீரல் ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட வேலைகளை ஒரு புகார் கூட சொல்லாம செஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்கு நன்றி கடனா இன்னைக்கு நீங்க அதுக்காக ஒரு சின்ன நல்ல விஷயம் செய்யலாமா? ஒருவேளை இன்னைக்கு உங்க லஞ்ச்ல இந்த கீரைகள்ல ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கிறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஆரோக்கியமா இருங்க. நன்றி. வணக்கம். வெயிட் லாஸ்னாலே பட்டினி கிடக்கணும், கஷ்டப்படணும்னு நம்மள பலரும் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அது உண்மையே இல்ல. நம்ம சாப்பாட்டு முறையில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும். குறிப்பா சில கீரைகள் நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்ப இயற்கையாவே கரைக்க ரொம்பவே உதவியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 5 அற்புதமான கீரைகளை பத்தியும் அது எப்படி சாப்பிடணும்னு நாம இப்ப பார்க்கலாமா? வாங்க. முதல்ல வெயிட் லாஸ் பத்தின நம்ம பார்வையே கொஞ்சம் மாத்த போறோம். அப்புறம் கொழுப்ப கரைக்கிற, எனர்ஜி கொடுக்கற, உடம்ப சுத்தம் செய்யற கீரைகள்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். கடைசியா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான டிப் உங்களுக்காக இருக்கு, சோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். எடை குறைப்புங்கிறது பட்னி கிடக்கிறது இல்ல, அது நம்ம உடம்புக்கு எது சரின்னு தெரிஞ்சு சாப்பிடுறது. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு இல்லையா? பதில் ஒரு பெரிய ஆம். கண்டிப்பா முடியும். இயற்கையான சத்தான உணவுகள் மூலமாவே ரொம்ப ஆரோக்கியமா நம்ம எடையை குறைக்க முடியும். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம முதல் கேட்டகரிக்கு வந்தாச்சு. இங்க நம்ம பார்க்க போறது வெறும் கீரைகள் கிடையாது. இது நம்ம உடம்புல இருக்கிற பிடிவாதமான கொழுப்ப குறிவச்சு கரைக்கக்கூடிய பவர்ஃபுல் மூலிகைகள்னு கூட சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கிறது கல்யாணம் முருங்க. இதுக்கு நேச்சுரல் ஃபேட் பர்னர், அதாவது இயற்கையான கொழுப்பு எரிப்பான்னே ஒரு செல்ல பெயர் இருக்கு. ஏன்னா உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்பை எரிக்கிறதுல இது ஒரு எக்ஸ்பர்ட். இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைச்சு வெளியேத்துது. அதோட குறிப்பா பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனையால வர்ற வெயிட் கெயினையும் கண்ட்ரோல் பண்ண உதவுது. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். மிளகு சீரகம் சேர்த்து ரசம் மாதிரியோ இல்ல அடமாவுல வளர்ந்தோ சாப்பிடலாம். அடுத்து நாம பார்க்க போறது சுக்காங்கீரை. இதோட முக்கியமான வேலையே நம்ம டைஜஷன் சிஸ்டம டாப் கியர்ல இயங்க வைக்கிறது தான். ஜீரணம் சரியா இருந்தாலே உடம்புல கொழுப்பு சேர்றது தானா குறைஞ்சிடும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம மெட்டபாலிசத்தை, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துது. இதனால நம்ம சாப்பிடுற சாப்பாட கொழுப்பா மாறாம உடம்புக்கு தேவையான எனர்ஜியா மாறுது. சிம்பிளா சொல்லணும்னா ஃபேட் மெட்டபாலிசத்தையே இது ஒழுங்குபடுத்துது. சரி வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். டயட்ல இருக்கும்போது வர்ற பெரிய பிரச்சனை என்ன? சோர்வு தான். ஆனா இப்ப நாம பார்க்க போற கீரைகள் உங்க எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணி நாள் முழுக்க உங்களை ஆக்டிவா வச்சுக்கும். முருங்கைக்கீரை, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஃபுட். வெயிட் லாஸ் விஷயத்துல இது ஒரு உண்மையான மெட்டபாலிசம் பூஸ்டர் மாதிரி வேலை செய்யுது. இதுல நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அதனால கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதனால அடிக்கடி பசிக்காது. தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதையும் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது இன்சுலின் அளவை கண்ட்ரோலா வச்சுக்க உதவுறதால உடம்புல கொழுப்பு சேர்றதும் தடுக்கப்படுது. அடுத்ததா செங்கீரை. கம்மியான கேலோரியில நிறைய சத்துக்கள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். கேலரி ரொம்ப கம்மி, ஆனா உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இத ரத்தத்தை சுத்திகரிக்கிறதால டயட்ல இருக்கும்போது முகம் வாடி போகாம நல்ல ஃப்ரெஷ்ஷா பொலிவா இருக்கும். இப்போ நாம கடைசி கேட்டகரிக்கு வந்தாச்சு. வெயிட் லாஸ்ல நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்றது, அதாவது நச்சுக்களை நீக்கிறது ரொம்ப முக்கியம். உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தினாலே நீங்க ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டீடாக்ஸ் வேலைய ரொம்ப திறமையா செய்யறது தான் முடக்கத்தங்கீரை. இது நம்ம உடம்புக்கான ஒரு இயற்கையான டீடாக்சிஃபயர், அதாவது நச்சு நீக்கின்னு சொல்லலாம். இது நேரடியா நம்ம குடலை சுத்தம் செஞ்சு அங்க தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேத்துது. அதோட உடம்புல தேவையில்லாம தங்குற தண்ணீரையும் வெளியேத்திரும். இதனால ஏற்படுற வீக்கம், அதாவது வாட்டர் வெயிட் குறையும். இதை சாப்பிட்ட பிறகு உங்க உடம்பே ரொம்ப லேசான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி, ஒரு தடவை வேகமா எல்லாத்தையும் பாத்திரலாமா?
கல்யாண முருங்கை ஒரு ஃபேட் பர்னர், சுக்காங்கீரை டைஜஷனை சரி பண்ணுது, முருங்கைக்கீரை பசிய கட்டுப்படுத்துது, செங்கீரை சோர்வில்லாம பாத்துக்குது, கடைசியா முடக்கத்தாங்கீரை உடம்ப க்ளீன் பண்ணுது. பாத்தீங்களா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷலான வேலை இருக்கு. இந்த கீரைகளோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா அது எப்ப சாப்பிடுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு எக்ஸ்பர்ட் டிப், கவனமா கேளுங்க. ஆமாங்க, அந்த முக்கியமான டிப் இதுதான். கீரைகளை எப்பவும் நைட்ல சாப்பிடவே கூடாது. ஏன்னா அது ஜீரணமாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால மதிய நேரத்துல உங்க லஞ்ச் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட். அப்போதான் அது சரியா ஜீரணமாகி அதோட முழு சத்தும் நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கிடைக்கும். இப்போ இந்த 5 கீரைகளை பத்தியும் அதை எப்போ சாப்பிடணும்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. சரி, அடுத்து நாம என்ன செய்ய போறோம்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. இனிமே வெயிட் லாஸ்க்காக பட்டினி கிடந்து உங்களை நீங்களே வருத்திக்க வேண்டாம். சுவையான ஆரோக்கியமான இந்த கீரைகளை உங்க சாப்பாட்டுல சேர்த்து பாருங்க. உங்க எடை குறையறதோட மட்டும் இல்லாம உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் சூப்பரா மேம்படும். இந்த மாற்றத்தை உங்க ஹெல்த் ஜர்னில கொண்டு வர நீங்க தயாரா? வணக்கம். கர்ப்ப காலத்துல அம்மாவோட உணவுதான் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரம். அப்படிப்பட்ட சில சூப்பர் கீரைகளை பத்தி பார்க்கலாமா? இன்னைக்கு உங்க ஆரோக்கியத்துக்கும் சரி, குழந்தையோட வளர்ச்சிக்கும் சரி ரொம்ப அவசியமான 5 கீரைகளை பத்தி விரிவா பார்க்க போறோம். முதல்ல கர்ப்பிணிகளுக்கு வர்ற பொதுவான பிரச்சனை, அதாவது சோர்வு, ரத்த சோகை, இது எப்படி சரி பண்ணலாம்னு பாப்போம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது அரைக்கீரை. இது உங்க ரத்தத்தை பலப்படுத்துற ஒரு சூப்பர் கீரைனே சொல்லலாம். இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே உடம்புல இரும்பு சத்தை அதிகமாக்கி ரத்தத்தை நல்லா ஊற வைக்கும். இதுல இருக்கிற இரும்பு சத்து உங்க சோர்வை எதிர்த்து போராட நல்ல சக்தியை கொடுக்கும். அடுத்து குழந்தையோட மூளை மற்றும் உடல் வளர்ச்சிக்கு நேரடியா உதவுற முக்கியமான சத்துக்கள் பத்தி பார்க்கலாம். முருங்கைக்கீரை குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களோட ஒரு புதையல்னே சொல்லலாம். இந்த பேர் சொல்ற மாதிரியே இதுல ஏகப்பட்ட வைட்டமின்களும் மினரல்ஸ்களும் ஒன்னா கலந்திருக்கு. ஃபோலிக் அமிலம் குழந்தையும் கால்சியம் உங்க எலும்புகளையும் பாதுகாக்கும். அதனால இது ஒரு சூப்பர் கீரை. அப்போ ஃபோலிக் அமிலம் தான் குழந்தையோட நரம்பு மண்டலத்தை உருவாக்குறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து நாம பார்க்க போறது பசலைக்கீரை. இது பொதுவான கர்ப்பகால பிரச்சனைகள்ல இருந்து நம்மள பாதுகாக்கும். இந்த ஃபோலேட் சத்து ரொம்ப முக்கியம். அத இயற்கையா பெற பசலைக்கீரை ஒரு சிறந்த வழி. இது நரம்பு வளர்ச்சிக்கு உதவுது, செரிமானத்தை சரி செய்யுது, நோய்களிருந்தும் உங்களை பாதுகாக்குது. சரி, இப்போ அம்மாவோட உடம்புக்கு நல்லது செஞ்சு கர்ப்ப காலத்தை ஈஸியா ஆக்குற கீரைகளை பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை கர்ப்ப காலத்துல வர்ற சின்ன சின்ன கஷ்டங்களை போக்கி உங்களை அமைதிப்படுத்தும். கர்ப்ப காலத்துல உடல் சூடு அதிகமாகிறது சகஜம். அது குறைக்க இந்த கீரை ரொம்ப உதவும். இது மார்னிங் சிக்னஸையும் குறைச்சு நிம்மதியான தூக்கத்தையும் தரும். உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். கடைசியா வெந்தய கீரை. இது கர்ப்ப காலத்துல வர சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்மள பாதுகாக்கும். கர்ப்பமா இருக்கிற தாய்மார்களுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு இந்த பேர்லயே இருக்கு இல்லையா? இது கர்ப்பகால சர்க்கரை நோய் வராம தடுக்கவும், கை கால் வீக்கத்தை குறைக்கவும் ரொம்ப நல்லது. இந்த கீரைகளை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுனா நீங்களும் குழந்தையும் எல்லா நன்மைகளையும் பாதுகாப்பா பெறலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சின்ன சின்ன உணவுகள் தான் ஆரோக்கியமான, சந்தோஷமான கர்ப்ப காலத்துக்கு ஒரு பெரிய துணை. வணக்கம். நம்மளோட இந்த வேகமான லைஃப் ஸ்டைல், சரியா தண்ணி குடிக்காதது, இந்த மாதிரி காரணங்களால கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்கள் பிரச்சனை ரொம்பவே சகஜமாகிடுச்சு. இதனால வர்ற வலியும் சாதாரணமான வலி கிடையாது, ரொம்பவே கடுமையானது. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவத்திலேயே ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த சில கீரை தீர்வுகள் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பிரச்சனையோட தீவிரம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சிறுநீரக கற்கள் ஏன் இவ்ளோ வலிய உண்டாக்குது, அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு பாப்போம். பாருங்க, இந்த வலியோட தீவிரத்தை விளக்க இந்த ஒரு வரி போதும்னு நினைக்கிறேன். பிரசவ வலிக்கு சமமான ஒரு வலி. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கடுமையான ஒரு பிரச்சனைக்கு நாம உடனடியா தீர்வு கண்டுபிடிச்சு ஆகணும் இல்லையா? ஆனா இவ்ளோ பெரிய ஒரு வலிக்கு மத்தியிலையும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு எங்கேயோ இல்ல, நம்மகிட்டயே இருக்கு. நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள்லயும் நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையிலையுமே இதுக்கான பதில் ஒளிஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த தீர்வு நாம தினமும் பார்க்குற சாதாரண கீரைகள்ல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களாம்? வாங்க, அந்த அற்புத மூலிகைகளை பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பாதிப்பு தீவிரமா இருந்தா உடனே மருத்துவரை பார்க்கறது தான் முதல் படி. இந்த இயற்கை வழிகள் உங்களுக்கு ஒரு சிறந்த துணையா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கிறது மூக்கிரட்டை.
இதுக்கு ஏன் சிறுநீரகத்தின் நண்பன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? இது செய்யற வேலை அப்படி. வாங்க, இது நம்ம சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மூக்குரட்டைக்கு புனர்னவான் இன்னொரு பேரும் உண்டு. சித்த மருத்துவத்துல கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு முக்கியமான மூலிகை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு பவர்ஃபுல் நேச்சுரல் டயூரட்டிக். அதாவது சிறுநீரை நல்லா பெருக்கி உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல கிட்னில தேவையில்லாத படிஞ்சிருக்கிற உப்புக்களை கரைச்சி வெளியே தள்ளிடும். இதனால சிலருக்கு கை கால் ஏற்படுற வீக்கத்தையும் குறைக்கும். எல்லாத்துக்கும் மேல சிறுநீரக செல்களை புதுப்பிச்சு ரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுது. சொல்லப்போனா இது ஒரு கம்ப்ளீட் பாதுகாப்பு கவசம் மாதிரி. அடுத்து நாம பார்க்க போற மூலிகை அதோட பேருக்கேத்த மாதிரியே செயல்படுற ஒண்ணு. சிறுபீலை, அதாவது கல்லை உடைப்பவன். இத நம்மில் நிறைய பேர் பொங்கல் பூன்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த பேர்லயே அதோட குணம் இருக்கு. சிறுநீரை பிளந்து தொல்லும் சக்தி கொண்டது. அதனால இது கிட்னி ஸ்டோன்ஸை உடைக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். இத பயன்படுத்துறது ரொம்பவே சுலபம். இதோட இலைகளையும் பூக்களையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் அதை கஷாயமாக்கி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதோட முக்கியமான வேலை என்னன்னா, பெரிய கற்களை சின்ன சின்ன தூளா உடைச்சி அது சிறுநீர் வழியா எந்த வலியும் இல்லாம வெளியேற உதவுறது தான். அது மட்டும் இல்லாம சிறுநீர் பாதையில ஏற்படுற எரிச்சல், தொற்று, அதாவது UTI மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யும். சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான சூடு. இந்த சூட்டை சரி செஞ்சு நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க உதவுற சில முக்கியமான கீரைகளை பத்தி இப்போ பார்க்கலாம். இங்க 2 சூப்பரான கீரைகள் இருக்கு. ஒன்னு பண்ணைக்கீரை. இது உடம்பு சூட்டை குறைச்சு புதுசா கற்கள் உருவாகாம ஒரு ஷீல்டு மாதிரி தடுக்கும். இன்னொன்னு புளியாரை. இது நம்ம உடம்புல கால்சியம் ஆக்சிலேட் மாதிரி உப்புக்கள் அதிகமா சேராம பாத்துக்கிட்டு கிட்னியோட ஃபில்டர் பண்ற திறனை இன்னும் அதிகப்படுத்தும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒன்னு தடுக்குது, இன்னொன்னு பேலன்ஸ் பண்ணுது. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு மூலிகை, நெரிஞ்சில். இது அடைப்புகளை நீக்கி வலியை குறைக்கிறதுல ஒரு கில்லாடி. சில சமயம் கற்கள் சிறுநீர் பாதையில சிக்கிக்கும். அப்போ அந்த கற்களை மெதுவா நகர்த்தி வெளியேற்ற இது ரொம்பவே உதவும். முக்கியமா கிட்னி ஸ்டோன்னால வர்ற அந்த தாங்க முடியாத முதுகு வலி, அடிவயிற்று வலிய போக்குறதுக்கு இது ஒரு அருமையான மருந்து. இதுவும் ஒரு சிறந்த இயற்கை சிறுநீர் பெருக்கிதான். சரி, இப்போ இந்த மூலிகைகளை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதோட நிக்காம சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு திட்டம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். இது வெறும் தற்காலிகமான தீர்வு கிடையாது, இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். இதுவரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3-4 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிச்சே ஆகணும். இதுதான் கிட்னி ஆரோக்கியத்தோட முதல் படி. இதை மட்டும் தயவு செஞ்சு மறக்காதீங்க. கூடவே நம்ம சாப்பாட்லயும் சில கட்டுப்பாடுகள் அவசியம். உங்களுக்கு ஏற்கனவே கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருந்தா தக்காளி, கீரைகளோட தண்டு பகுதி, அப்புறம் அதிகப்படியான உப்பு, இது எல்லாத்தையும் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. இது புதுசா கற்கள் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். இயற்கை நமக்கு இவ்வளவு அற்புதமான எளிமையான மருந்துகளை வாரி வழங்கியிருக்கு. ஆனா நாம இதையெல்லாம் உண்மையிலேயே முழுசா பயன்படுத்திக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. நன்றி. வணக்கம். நாம சுவாசிக்கிற காத்துல இப்போ எவ்வளவு மாசுபாடு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இது நேரடியா நம்மளோட ஆரோக்கியத்தை, குறிப்பா நம்ம நுரையீரலை ரொம்பவே பாதிக்குது. ஆனா இதுக்கு இயற்கையிலேயே ஒரு தீர்வு இருக்கு. வாங்க நம்ம சுவாசத்தை காப்பாத்த போற அந்த அற்புத மூலிகைகளை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன். அடிக்கடி சளி பிடிக்குதா? தீராத இருமல் இருக்கா? இல்லனா லேசா மூச்சு திணறல் மாதிரி உணர்றீங்களா? இது எல்லாமே நம்மள சுத்தி இருக்கிற நச்சுக்களால நம்ம நுரையீரல் ரொம்ப கஷ்டப்படுதுன்றதுக்கான அறிகுறிகளா கூட இருக்கலாம். ஆமாங்க, இதுதான் உண்மையான பிரச்சனை. நம்மளோட சுவாச மண்டலம் ஒவ்வொரு நாளும் ஒரு போரே நடத்திட்டு இருக்கு. இதனால நுரையீரல்ல சளி தேங்கி சுவாச பாதையிலேயே பிளாக் பண்ணிடுது. இது நம்மளோட இயல்பான சுவாசத்தை பாவிச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையை ரொம்ப சிரமமா மாத்திடுது. ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த சவாலை ஜெயிக்க இயற்கையே நமக்கு ஒரு 5 சக்தி வாய்ந்த பாதுகாவலர்களை கொடுத்திருக்கு. வாங்க நம்ம சுவாச மண்டலத்தை காக்க போற அந்த 5 அற்புத கீரைகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்ற ஹீரோ தூதுவளை. சித்த மருத்துவத்துல நுரையீரல் ஆரோக்கியம்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இதுதான். இதுக்கு ஞானமூலின்னு ஒரு சிறப்பு பெயரே இருக்கு. அதுவே சொல்லும் இதோட மகத்துவத்தை. இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, நுரையீரல்ல ரொம்ப ஆழமா கல்லு மாதிரி படிஞ்சிருக்கிற நாள்பட்ட சளியை கூட உடைச்சு வெளியே தள்ளிரும். ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனையால அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு உண்மையான அருமருந்துன்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப சுலபம்.
முட்களை மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துட்டு துவையல் செஞ்சோ இல்ல ரசத்துல போட்டோ சாப்பிடலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், தூதுவளையை சாப்பிடும்போது புகைப்பிடிக்கிறதையும் ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளையும் தவிர்த்தீங்கன்னா இதோட பலன் பன்மடங்கு அதிகமா கிடைக்கும். அடுத்து நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஜோடி, முசுமுசுக்கை மற்றும் குப்பை மேனி. ரெண்டுமே நுரையீரலை சுத்தம் பண்றதுல கில்லாடிங்க. ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும். அது எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு. முசுமுசுக்க சுவாச குழாயில ஏற்படுற வீக்கத்தை குறைச்சு நுரையீரலை பலப்படுத்தி நோய் தொற்று வராம தடுக்கிற ஒரு கவசம் மாதிரி வேலை செய்யும். ஆனா குப்பமேனி ஏற்கனவே மார்புல கட்டி போயிருக்கிற கெட்டியான சளிய கூட கரைச்சி வெளியே தள்ளுற ஒரு உடனடி நிவாரணி மாதிரி வேலை செய்யுது. முசுமுசுக்கைய சாப்பாட்டுல சேர்க்கறது அவ்வளோ ஈஸி. அதோட இலைகளை நல்லா அரைச்சு நம்ம வீட்டு தோசை மாவுல கலந்து தோசை சுட்டு கொடுத்தா போதும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமும் சுவையும் ஒன்னாவே கிடைக்கும். குப்பமேனிக்கு அதோட இலைச்சாறை எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர்ல தேன் கலந்து குடிக்கணும். இது நெஞ்சு சளிக்கு ரொம்ப சீக்கிரமா வேலை செய்யற ஒரு அருமையான வழி. இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி ஜோடியை பார்க்கலாம். இந்த ரெண்டும் நம்ம முழு சுவாச பாதையையுமே சுத்தம் செஞ்சு வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒழுங்குபடுத்துபவர்கள். இதுல தும்பை எங்க வேலை செய்யுதுன்னா நம்ம சுவாச மண்டலத்தோட என்ட்ரி பாயிண்ட்ல, அதாவது மூக்கு மற்றும் தொண்டை பகுதியில. தொற்றால வர்ற தலபாரம், மூக்கடைப்பு மாதிரி மேல் சுவாச பிரச்சனைகளுக்கு இது ஒரு சூப்பரான தீர்வு. இந்த பழமொழியை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆடாதோட கையில் இருந்தா சாவு கூட நம்மள நெருங்காது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாரம்பரியத்துல ஆடாதோடைக்கு எவ்வளவு உயிர்காக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு. ஏன்னா ஆடாதோடைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இருமலோட ரத்தம் வர்ற மாதிரி கடுமையான பிரச்சனைகளை கூட சரி பண்ணும். ரொம்ப முக்கியமா நுரையீரல்ல இருக்கிற லட்சக்கணக்கான சின்ன சின்ன காற்றுப்பைகளை இது பலப்படுத்தும். இதனால நம்ம உடம்பு ஆக்சிஜனை நல்லா உறிஞ்சிக்க முடியும். இதுதான் நமக்கு உண்மையான உயிர்காற்றை தருது. சரி, இந்த 5 சூப்பர் கீரைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த அறிவை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குறிப்பா யாருக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கும், தொழிற்சாலைகள் இல்லனா டிராஃபிக் அதிகமான இடங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதோ உங்களுக்காக ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான். முதல்ல இந்த கீரைகளை உங்க சாப்பாட்டுல ஒரு பகுதியா வாத்திக்கோங்க. ரெண்டாவது, இந்த முக்கியமான தகவலை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கும் உதவுங்க. கடைசியா, இது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கான முதல் படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. நமக்கான சிறந்த மருந்து வேற எங்கேயும் இல்ல, நம்ம சமையலறையிலேயே தான் இருக்கு. அப்படி நம்ம உணவையே மருந்தாக்கி நம்ம சுவாசத்துக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க நீங்க தயாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்மள பல பேரோட ஒரு பெரிய டென்ஷன், முடி கொட்டுறது தான். எவ்வளவோ காஸ்ட்லியான ஷாம்போ ஆயில்லாம் யூஸ் பண்ணியும் ஒரு தீர்வும் கிடைக்கலன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. உண்மையான தீர்வு காஸ்ட்லியான பாட்டில்ல இல்ல, நம்ம சத்துல தான் இருக்கு. ஆமா, இந்த கேள்விதானே நம்மள டெய்லி காலையில வாட்டி எடுக்குது. சீப்படுத்தா போதும் கையோட கத்தியா முடி வருதுல, அந்த ஃபீலிங் இருக்கே அப்பா. ஆனா இதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான தீர்வு இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா உண்மை அதுதான். நம்ம பாட்டிங்க காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணின சூப்பரான நேச்சுரல் தீர்வுகள் எல்லாமே நம்ம கிச்சன்லயே தான் இருக்கு. முடிய வேர்ல இருந்து ஸ்ட்ராங் ஆக்கி நல்ல நீளமா அடர்த்தியா வளர வைக்கிற ஒரு 5 மேஜிக் கீரைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம லிஸ்ட ஆரம்பிக்கலாம். முதல்ல வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கீரைகளோட ராஜா, நம்ம கரிசலாங்கண்ணி. இத சில இடங்கள்ல கையாந்தகரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் கேர்னு வந்துட்டா இதை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தைரியமா சொல்லலாம். இப்ப இந்த டேபிள பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, கரிசலாங்கண்ணி நேரா நம்ம முடி வேர்களை போய் பலப்படுத்துது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம தலையில இருக்கிற சின்ன சின்ன மயிர்கால்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை, அதாவது ரத்த ஓட்டத்தை இது சூப்பரா தூண்டிவிடும். பிளட் ஃப்ளோ நல்லா இருந்தாலே போதும், முடி கொட்டுறது உடனே நின்னுடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிள் சயின்ஸ் இதுதாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் இதோட முடியலைங்க. சின்ன வயசுலே வர்ற இளநரையை இது தடுக்கும், முடிய நல்ல கருகருன்னு வளர வைக்கும். இதை நீங்க சமைச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா இதோட சாறை எடுத்து எண்ணெயில காய்ச்சி தலையிலையும் தேய்க்கலாம். பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளா இருக்கு? ஓகே, இப்ப அடுத்த லெவலுக்கு போலாம். முடி நல்லா திக்கா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஜோடி இருக்கு. இந்த 2 கீரைகளும் உங்க முடியோட லுக்கே மாத்திரும். பாருங்க. முதல்ல பொன்னாங்கண்ணி கீரை. பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல, பொன் அப்படின்னே இருக்கு. இது நம்ம முடிக்கு ஒரு நேச்சுரல் ஷைன், ஒரு மினுமினுப்பை கொடுக்கும். பல பேருக்கு முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பாடி ஹீட், அதாவது உடல் சூடு. இந்த கீரை உடம்ப நல்லா கூல் பண்ணி அந்த ரூட் காஸையே சரி பண்ணிடும்.
அடுத்து நம்ம லிஸ்ட்ல வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச முருங்கைக்கீரை. இத ஒரு இரும்பு சத்து சுரங்கம்னே சொல்லலாம். இதுல அவ்வளோ அயன் இருக்கு. இது முடி உடைஞ்சு போறத தடுத்து வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கும். யோசிச்சு பாருங்க, ஆக்சிஜன் சப்ளை இல்லனா வேர்கள் வீக் ஆயிடும்ல. முருங்கைக்கீரை அதை நடக்க விடாது. இப்ப இந்த ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி ட்ரையான ஹேரை சரி பண்ணி வெளியில இருந்து பார்க்க ஒரு பளபளப்பை கொடுக்குது. ஆனா முருங்கைக்கீரை உள்ள இருந்து அயன் சத்து மூலமா வேர்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஒன்னு எக்ஸ்டர்னல் பியூட்டி, இன்னொன்னு இன்டர்னல் ஸ்ட்ரென்த். இந்த காம்போ சேரும்போது உங்க முடிக்கு ஒரு கம்ப்ளீட் பாதுகாப்பு கிடைக்கும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடல் உஷ்ணம், பித்தம். இதனால முடி கொட்டுறதை எப்படி சரி பண்றது? அதுக்குன்னு ஸ்பெஷலா 2 சூப்பர் கீரைகள் இருக்கு. நம்மள பலரும் இந்த காரணத்தை பெருசா கண்டுக்கிறதே இல்ல. மணத்தக்காளி கீரை. நம்மள நிறைய பேருக்கு முடி கொட்டுறதுக்கு மெயின் ரீசனே இந்த பித்தம் அதிகமாகிறதும் உடல் சூடும் தான். இந்த கீரை என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கிற பித்தத்தை பேலன்ஸ் பண்ணி உச்சந்தலையை நல்லா குளிர்ச்சியா வைக்கும். இதனால முடிவேர்கள் பலவீனமாகிறது ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். அடுத்து வெந்தயக்கீரை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தலைமுடிங்கிறதே கெராட்டின்னு சொல்ற ஒரு புரோட்டீனால தான் உருவாகி இருக்கு. இந்த வெந்தயக்கீரையில புரோட்டீன் சத்து கொட்டி கிடக்கு. சொல்லப்போனா இது முடி வளர்ச்சிக்கு ஒரு பெரிய விருந்து மாதிரி. அது மட்டும் இல்ல, பொடுகு தொல்லை இருந்தா அதையும் இது சரி பண்ணிடும். அப்போ இந்த 2 கீரைகளோட வேலையை சுருக்கமா சொன்னா, இது ரெண்டும் சேர்ந்து முடி வளர்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான என்விரான்மெண்ட்டை உருவாக்குது. மணத்தக்காளி உடம்புக்குள்ள இருந்து பித்தத்தை சரி பண்ணுது. வெந்தயக்கீரை தலையில இருக்கிற அரிப்பு, பொடுகு எல்லாத்தையும் நீக்கி உச்சந்தலைய சுத்தமா ஆரோக்கியமா வைக்குது. ஒரு போனஸா இது ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரியும் வேலை செய்யும். சரிப்பா, இவ்ளோ விஷயம் சொல்லிட்டீங்க, அடுத்து நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது இல்லையா, அதை ஆக்ஷன்ல காட்டணும். வாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டெப். நான் சொன்ன இந்த 5 கீரைகள்ல ஏதாவது ஒண்ண வாரத்துக்கு 2 நாள் உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. நீங்க பொரியல் பண்ணலாம், கூட்டு செய்யலாம், இல்ல சூப் வச்சு குடிக்கலாம். அது உங்க இஷ்டம். ஆனா இதை விடாம செஞ்சுட்டு வாங்க. கடைசியா உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் போனஸ் டிப், ஒரு சீக்ரெட் ரெசிபி. இது ரொம்ப ஈஸி. முதல்ல கரிசலாங்கண்ணி கீரையை வாங்கி நிழல்ல நல்லா காய வைங்க. அப்புறம் அது காஞ்சதும் மிக்சில போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. மூணாவதா அந்த பவுடரை நீங்க யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெயில கலந்து வச்சிடுங்க. அவ்வளவுதான். இந்த எண்ணெயை ரெகுலரா தலையில தேய்ச்சிட்டு வாங்க. உங்க முடி வளர்ச்சி டபுள் ஆகுறத நீங்களே கண்ணால பாப்பீங்க. நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு பழமொழி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதாவது ஆரோக்கியமே செல்வம். நம்ம உடம்பு உள்ள இருந்து ஆரோக்கியமா இருந்தா அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம முடி உட்பட எல்லாத்துலயும் தெரியும். உண்மையான அழகுங்கிறது உள்ள இருந்து வர்றதுதான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இத்தனை நாள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணது போதும்னு முடிவு பண்ணி உங்க முடிக்கு இந்த இயற்கையான வழியை தேர்ந்தெடுக்க நீங்க ரெடியா? உங்க பதில் என்னவா இருந்தாலும் அதோட ரிசல்ட் உங்க முடியில தெரியும். யோசிச்சு பாருங்க. நன்றி.